அண்மை செய்தி. இந்தியா கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, என்ன எழுதியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது குறிப்பாக துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக நிலைக்குழு வெளியிட்டிருந்த விரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று இளநிலை முதுநிலை பட்ட படிப்புகளில் கற்க முறைகளுக்கான குறைந்தபட்ச வரைவு நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய விரைவு நெறிமுறைகள் 2025 ஆகிய 2 வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் குறிப்பாக இந்த கடிதத்தை டெல்லி, அதே போல இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தின் மூலமாக அந்த தீர்மானத்தை தற்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறார். குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பது மாநில அரசுகளின் பங்காக இருக்க வேண்டும் எனவும், பல்கலைக்கழகங்களில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நிர்வாக நடைமுறைகளை கட்டுப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நிலைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகள் மாநில முதலமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக நிலைக்குழுவின் விரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழகத்தின் நிலைக்குழுவின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் உரிமையாக தெளிவாக மீறும் செயல் என்றும், இந்த பல்கலைக்கழகங்கள் சுயாட்சியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்துது என்றும், இதனை சுட்டிக்காட்டி அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தனது கோரிக்கையை மேற்கூறிய கோரிக்கைகளை ஏற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பரிசீலித்து தனது மாநில சட்டமன்றத்தில் இதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். யுஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கூட்டணி முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.